ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சாட்டர்டே அன்றைக்கி வந்து இன்ஸ்டன்ட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. டைமிங்ஸ் வந்து 10 to 1 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9:45 மாதிரி ரீச் ஆகிடுங்க. 9:45 மாதிரி ரீச் ஆகிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். அண்ட் போகும்போது உங்கள் ஆல் டிக்கெட்டும் அண்ட் ஆல்சோ வந்து உங்கள் ஐடி கார்டும் எடுத்துகிட்டு போங்க. ஐடி கார்டு வந்து மஸ்ட்டாக கேட்பாங்க. ஸோ ஐடி கார்டும் ஆல் டிக்கெட்டும் எடுத்துகிட்டு போங்க. அண்ட் இன்ஸ்டன்ட் எக்ஸாமுக்கு வந்து ஒரு சில டிப்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். அது வந்து 3 டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு வந்து கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அதில் 80 மார்க்ஸ்க்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் எடுப்பாங்க. அதனால் நீங்கள் ப்ரீவியஸ் 3 இயர்ஸ் உள்ள கொஷின் பேப்பர் மட்டும் பார்த்துட்டு போனாலே நீங்கள் ஈஸியாக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். 2023, 2024, 2025, அதாவது இந்த இயர் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர், இந்த இயர் கொஷின் பேப்பர் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் உள்ள 2023, 2024, 2025 இந்த 3 கொஷின் பேப்பர் பார்த்துட்டு போனீங்கனாலே 80 மார்க்ஸ்க்கு வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் செகண்ட் டிப் வந்து பார்த்திங்கன்னா, பேஜ் வந்து ஃபில்லப் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் கிறுக்கி அந்த மாதிரிலாம் எதுவும் எழுதாமல், ஸ்கிரிபிள்லாம் எதுவும் பண்ணாமல் நீட்டாக கொஞ்சம் வந்து ப்ரெசென்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 20 பேஜ் to 25 பேஜஸ் மாதிரி எழுதிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு மார்க் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்ஸ்டன்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃபெயிலெலாம் அவ்வளோ சீக்கிரம் பண்ணவே மாட்டாங்க. பெட்டர் நீங்கள் பேஜ் மட்டும் ஃபில்லப் பண்ணி வச்சாலே அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 40 to 50 மார்க்ஸ் வந்து போட்டுருவாங்க. 40 to 50 மார்க்ஸ் போடலாம் கூட பரவாயில்ல. உங்களுக்கு 30 மார்க்ஸ் எடுத்தால் போதும். இல்லை 30 to 35 மார்க்ஸ் எடுத்தால் போதும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு 20 to 25 பேஜஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இது வந்து நான் சொன்னது எல்லாமே தியரி பேப்பருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ்க்கோ இல்லை ஃபைனல் செம்மில் உள்ள ஏதாச்சும் தியரி சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா, ஆடிட்டிங் சப்ஜெக்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தியரி எழுதினா போதும். அதுவே இன்கம் டேக்ஸ் 2 இல்லை கார்ப்பரேட் அக்கௌண்டிங் மோஸ்ட்டாக நீங்கள் எழுத பாசிபிள் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை சம் பேப்பர் இருக்குது. இது வந்து நான் சொல்கிறது பிசிஏ, பிஎஸ்சி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சொல்கிறேன். சம் பேப்பர்லாம் இருக்குது அப்படின்னா ஃபார்மெட்டை மட்டும் நீங்கள் வந்து ப்ராப்பராக போட்டு வச்சுருங்க. ஃபார்மெட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5 மார்க்ஸு. ஃபார்மெட்டுக்கு மட்டுமே 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆன்சர் வருதோ இல்லையோ ஃபார்மெட்டுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபார்முலாலாம் கொஞ்சம் பார்த்துட்டு போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஃபார்முலாலாம் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து மார்க்ஸும் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து இன்ஸ்டன்ட் எக்ஸாம் டிப்ஸு. அண்ட் 3 hours எக்ஸாம் இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. நீங்கள் நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குது. பெட்டர் நீங்கள் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். அண்ட் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.